டேஸ்டியான ஆலு பரோட்டா ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 1/2 hour ஆச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்துட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். ஒரு 2 வெங்காயம் வந்துட்டு பொடிசா கட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா கருவேப்பிலையுமே பொடிசா கட் பண்ணிருக்கேன். வந்துட்டு பச்சை மிளகாவை வந்துட்டு கூட சிறுசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பச்சை மிளகாய் வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மிளகாத்தூள் தான் சேர்த்துக்க போறேன். சோ இது உங்களோட ஆப்ஷன். பச்சை மிளகாய் வேணும்ன்றவங்க பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு தாளிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ஆலு பரோட்டா செய்யறது கரெக்டா இருக்கும். சோ அதை வந்து தாளிச்சு எடுத்துக்க போலாம். உருளைக்கிழங்கு வந்துட்டு தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இன்னைக்கு காஞ்சிச்சு கொஞ்சமா சீரகம் சேர்த்துட்டு இருக்கேன். சீரகம் ஆனதுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா வதக்கிக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. 1/4 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு சீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அவளுக்கு கரம் மசாலா, கொஞ்சமா பெருங்காயம். இந்த எல்லா மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பொடிசா கட் பண்ண கருவேப்பிலை, இப்ப வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு. இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா பாத்தீங்கன்னா போட்ட மசாலா எல்லாமே பச்சை வாசனை போய் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப வேக வைக்கணும்னால ஒண்ணும் இல்ல, ஒரு 2 நிமிஷம் மசாலா போட்டு வெந்தாலே போதும், ரெடி ஆயிடும். மசாலா இப்ப ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சப்பாத்தியோட ஸ்டஃப் பண்றது மட்டும் தான், அதை பாத்துடலாம். பாத்தீங்கன்னா மாவு வந்துட்டு நான் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா தான் எடுத்திருக்கேன். சோ ஏன்னா உள்ள வந்துட்டு ஸ்டஃப் பண்றதுனால அது வந்துட்டு வெளியில வர சான்சஸ் இருக்கும். அதனால கொஞ்சம் பெருசா தான் பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வச்சு தேய்ச்சிக்கணும். சோ கொஞ்சமா வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணிட்டு உருளைக்கிழங்கு வந்து வச்சுக்க போறேன். அவ்வளவுதான். இத வந்துட்டு உள்ள அமுக்கி கொடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி ரவுண்டா உள்ள திருப்பி பிசைஞ்சுக்கணும். நம்ம இது நல்லா உள்ள இது பண்ணி இந்த மாதிரி பிசையும் போது வெளியில வந்துட்டு மாவு ஸ்ப்ரெட் ஆகாம இருக்கும். வெளியில வந்துட்டு உருளைக்கிழங்கு வராம இருக்கும். இந்த மாதிரி அழகா பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு உள்ள செட் ஆயிடுச்சு. இப்ப வந்துட்டு இது கையில கொஞ்சமா அழுத்தி கொடுக்குறேன். வந்துட்டு பாத்தீங்கன்னா கையில கொஞ்சம் லேசா வந்துட்டு அழுத்தி கொடுக்குறேன் நானு இந்த மாதிரி. அதுக்கப்புறமா இப்போ பூரி கட்டில வந்துட்டு நான் தேய்ச்சிக்க போறேன். ஸ்லோவா தேய்க்கணும், இல்லைன்னா வந்துட்டு உள்ள இருக்கிற உருளைக்கிழங்கு வந்துட்டு வெளியில வர சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி ரொம்பவும் மெலிசா நம்மளால பரோட்டாக்கு இது தேய்க்க முடியாது. சோ ஒரு மீடியமான இதுலதான் நம்ம இதை தேய்க்க போறோம். அவ்வளவுதான். இவ்வளவுதான் என்னால மெலிசா தேய்க்க முடிஞ்சிச்சு. இவ்வளவு மெலிசா தேய்க்கும் போதே பாத்தீங்கன்னா சைட்ல வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உருளைக்கிழங்கு வெளியே வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க. சோ அதனால அந்த மாதிரி வரது இது இருந்துச்சுன்னா நான் அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கங்க. எங்கேயாவது வந்துட்டு கொஞ்சம் தடியமா இருக்குன்ற இடத்துல வந்துட்டு கையிலே வந்துட்டு இந்த மாதிரி அழுத்தி குடிக்கலாம். சோ அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்துட்டு சப்பாத்தி நம்ம போட்டு எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா சூடா இருக்கு. தேய்ச்சி வச்ச பரோட்டா போட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா மீடியம் ஃபிளேம்ல வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷம் நான் வந்துட்டு திருப்பி போட்டுக்க போறேன். சோ மீடியம் ஃபிளேம்ல வச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா ஏன்னா இது வந்துட்டு கொஞ்சமா தடியா இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் மூட்டவா இருக்கு, வேகத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம சீக்கிரம் சப்பாத்தி செய்யற மாதிரி எடுத்துட்டா உள்ள நம்மளுக்கு வந்துட்டு வேகாது. அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும். இது கொஞ்சம் எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே நல்லா வெந்து வந்தாச்சு. எடுத்துடுறேன் நானு. அவ்வளவுதான், பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. ஸோ எவ்வளோ ஈஸியா ஆலு பரோட்டா செஞ்சு முடிச்சுன்னு பாத்தீங்களா. ஸோ இதே மாதிரி நீங்களும் ஆலு பரோட்டா பிடிச்சிருக்கோ செய்யணும்னு விருப்பப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்குமே பிடிக்கும். இன்னைக்கு ஆலு பரோட்டா கூட பாத்தீங்கன்னா திக்கான தேங்காய் சட்னி, ஊறுகாய், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசியல், அப்புறமா தயிர். ஸோ இதோட சூப்பரா இருக்குங்க, செம்ம காம்பினேஷன். அது கூட பட்டர் வச்சு சாப்பிட்டா செம்மையா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ண, ஷேர் பண்ண மறக்காதீங்க.